ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலிலிருந்து இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் வெங்காய கறி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம். இது சைட் டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணிக்கு தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு எண்ணெய் கேஸ்டர் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 3 ட்ராப்ஸ் போட்டு நான் 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் 300 கிராம் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க. எந்த தாளிப்பும் போட தேவையில்ல, நிறையா மசாலா எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. வெங்காயத்தை போட்டு 4 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட் பிங்க் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேருங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை. நான் 1/2 kg வேக வச்சுருக்கேன். 1/4 கிலோ குழம்பும் 1/4 கிலோ கூட்டும் வைக்கிறது மாதிரி நான் 1/4 கிலோவுக்கு தான் இதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டாலே நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது போல் நல்லா வதங்கிடும். நம்ம பிங்க் கலர் போட்ட வெங்காயம் லைட் பிங்க் மாறினோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அடித்த தனி மிளகா பொடியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடும். அதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்கறி இருக்குது இல்லையா, அதை நான் 1/4 கிலோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இது மாதிரி நல்லா வதக்கி தண்ணியெல்லாம் வற்றிடும். ஒரு 3 minutes to 4 minutes வதக்குனிங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றிடும். ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. நல்லா வற்றி இது மாதிரி வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ ஊற்றுங்க. இது கூட்டு மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ் மாதிரி, இது குழம்பு மாதிரி தான் வராது. ஏன்னா நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை. வெறும் 3 இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு டேஸ்ட்டாக செய்கிறோம். இது மாதிரி தண்ணியை பரவலாக நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 to 7 minutes வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் மட்டனில் அந்த தண்ணியெல்லாம் இறங்கி உப்பு மிளகா பொடி எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லைனா உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் இப்போ வத்திருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஹோம்மேட் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த கரம் மசாலா போட்டோன்னா நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான காரம் மிளகு பொடி லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் அப்படியே ஊறுகாய் மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படி இறக்கி வச்சு நீங்கள் ஒரு நெய் தோசைக்கும் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இப்போ சம்டைம்ஸ் சண்டே ஃபங்க்ஷன் வந்துடும். அப்போ தான் என்ன குழம்பு வச்சா லேட் ஆகுமே நினைப்பீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இது போல் புதுமையான ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.